ஹாய்! வாங்க இன்னைக்கு நம்ம சிக்கன் பிரியாணி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஸோ சிக்கனுக்கு நம்ம சிக்கன் வந்து ஃபர்ஸ்ட் நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கோம் க்ளீனாக. இது ஒரு 3/4 கிலோ சிக்கன் இருக்கும். ஸோ இந்த 3/4 கிலோ சிக்கனை நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கேன் நான். ஸோ இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஃபஸ்ட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை நம்ம அரைச்சிக்கலாம். ஒரு 3 முழு பூண்டு, ஒரு ஒரு 2 பல் 2 ஃபுல்லாக இஞ்சி நான் வந்து எடுத்திருக்கேன். ஸோ இதை நான் மிக்சியில் நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிக்க போகிறேன். இந்த மாதிரி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை வந்து தண்ணி ஊற்றாமல் நம்ம அரைச்சி எடுத்துக்கணும். நான் இப்போ கடலெண்ணெய் யூஸ் பண்ணுறேன். இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை ஒரு தட்டில் போட்டு வச்சுக்கலாம். இப்போ பிரியாணி பேஸ்ட் வந்து ரெடி பண்ணிக்கலாம். பிரியாணி பேஸ்ட்டுக்கு ஒரு பெரிய பட்டை, ஒரே ஒரு ஸ்டார், ஒரு 4லேருந்து 5 கிராம்பு, கொஞ்சம் கல்பாசி, 2 பிரியாணி இலை, ஒரு ஜாதி பத்திரி, ஒரு 4 ஏலக்காய், சோம்பு ஒரு ஸ்பூன். இதோட ஒரு 4-5 பச்சை மிளகாவை மிக்சியில் ஆட் பண்ணிக்கலாம். இதில் ஒரு 10-12 சின்ன வெங்காயம் உரிச்சு வச்சுருக்கேன். ஸோ இந்த சின்ன வெங்காயமும் ஆட் பண்ணிக்கிறேன். சில கேஷ்யூ ஒரு 10 கேஷ்யூ மிக்சியில் அரைச்சிக்கணும். ஓகே, தண்ணி ஊற்றி பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்தாச்சு. இப்போது எண்ணெய் ஆல்ரெடி ஊற்றியாச்சு. நல்லா காஞ்சிருச்சு எண்ணெய். ஸ்பைசஸ் எல்லாம் இதில் ஆட் பண்ணியிருக்கிறதால இதில் ஜஸ்ட் ஒன்று ஜஸ்ட் ஃப்ளேவருக்காண்டி கொஞ்சம் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ 2 கிராம்பு, ஒரு குட்டி ஸ்டாரு, பட்டை, 2 ஏலக்காய், ஒரு சின்னதாக ஒரு பிரியாணி. இது என்ன நல்லா காஞ்சிருச்சு. ஸோ இதில் ஸ்பைசஸ் ஏதாவது போட்டாச்சு. இப்போ இந்த பேஸ்ட்டு தான் நம்ம ஃபஸ்ட்டு ஆட் பண்ண போகிறோம். இது நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா ஃப்ரை பண்ணியாச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆல்ரெடி எடுத்து வச்சுருக்கோம்ல, ஸோ அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை அப்படியே நம்ம சேர்த்துடலாம். ஸோ அது ரெண்டும் சேர்ந்து நல்லா அந்த பச்சை ஸ்மெல் கம்ப்ளீட்டாக போகணும். ஸோ அது வந்து நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ பிரியாணி வந்து இதில் செய்யறதுக்கு பத்தாது. ஸோ அதனால நான் என்ன பண்ண போகிறேன், இந்த சின்ன குக்கர்லேருந்து பெரிய குக்கருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்க போகிறேன். சிக்கன் போட்டு கலந்துக்கின்னு இப்போ இதில் ஆனியன்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். நான் 2 பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ 2 பெரிய வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு டொமேட்டோவை நான் அதே மாதிரி கீக்கே கட் பண்ணி ஆனியனோட சேர்த்து போகிறேன். டொமேட்டோ சேர்த்தாச்சு. இப்போ கொஞ்சமாக நறுக்கி வச்சிருக்க
மல்லி புதினா கொஞ்சம் கொஞ்சமாக போடணும், கடைசி வரையும் போட போகிறோம். ஸோ அதனால் அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சம் லைட்டாக வச்சு சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். 1 டீஸ்பூன் சில்லி பவுடர். இப்போ சிக்கனை இதில் ஆட் பண்ணிக்கலாம். மஞ்சள் போட்டு நல்லா வாஷ் பண்ணி வச்சிருக்க சிக்கன் இது மிக்ஸ் பண்ணி விட்டீங்கன்னா மசாலா எல்லா இடத்துலையுமே ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகும். இப்போ இந்த மிக்சியில் கழுவி வச்சிருக்க கொஞ்சம் தண்ணியை நான் ஆட் பண்ணிக்கிறேன். இதில் 1 டீஸ்பூன் தயிர் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா கெட்டிய தயிர். இப்போ கொஞ்ச நேரம் இது லைட்டாக குக் ஆகட்டும். ஸோ ஜஸ்ட் சும்மா க்ளோஸ் பண்ணி வச்சுருக்கலாம். லைட்டாக குக் ஆன பிறகு நம்ம தண்ணி அளந்து ஊற்றிட்டு அதுக்கப்புறம் தம் போட்டுடலாம். ரைஸ் போட்டு ஓப்பன் பண்ணி கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ தண்ணி அளந்து ஊற்றிக்கலாம். இப்போ இந்த கிளாஸில் தண்ணி அளந்து ஊற்ற போகிறேன். மொத்தமாக 5 கிளாஸ் தண்ணி ஊற்றிருக்கேன். ஸோ ஆல்ரெடி 1 கிளாஸ் தண்ணி ஊற்றிருக்கோம். ஸோ இதே கரெக்டாக இருக்கும். இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் புதினாவும் ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, குக்கர் க்ளோஸ் பண்ணியாச்சு. இப்போ 3 விசில் வரணும். வேறு குக்கரில் சேஞ்ச் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக கொத்தமல்லி புதினா ஃப்ளேவருக்கு நல்லா போட்டுக்கேன். அரிசி ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ ஜீரக சம்பா அரிசி. ஸோ நல்லா வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுறேன். வாஷ் பண்ணியாச்சு. இப்போ போடலாம். அரிசி போட்டு மிக்ஸ் பண்ணியாச்சு. மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்ச நேரம் அப்படியே விட்டுடலாம். ஒரு டைம் மிக்ஸ் பண்ணிக்கலாம், இல்லைன்னா அடி போட்டுட்டேன். மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த தண்ணி எல்லாம் லைட்டாக சுண்டணும். லைட்டாக சுண்டின பிறகு நீங்கள் க்ளோஸ் பண்ணி 10 மினிட்ஸ்க்கு தம் போட்டு வச்சா பிரியாணி ரெடி ஆயிடும். ஸோ 5 மினிட்ஸ். இந்த வீடியோவை ஃபுல்லாக பார்த்துருந்தீங்கன்னா லைக் பண்ணுங்கள், எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள்.